إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சத்திய சன்மார்க்கத்தை இறைவன் உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். ஏக இறைவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதும் அதை பின்பற்றுவதும் அதனுடைய வழிமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதும் நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. படைத்த அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்த அடியார்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற வேண்டுமே என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அல்லாஹு தஆலா அழைக்கின்ற அந்த அழைப்பிற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அவனுடைய அழைப்பிற்கு தான் முதலிடம் நாம் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே நாம் படைத்த அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கை கொண்டு இருப்பதில் உண்மையாளர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை நாம் நிலைநிறுத்த நினைக்கின்றோம் என்றால் நாம் முதலில் இறை அழைப்பு இருக்கிறது, இறை கடமை இருக்கிறது, இறை கட்டளை இருக்கிறது,
அதற்கு தான் நாம் முந்திக் கொள்ள வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும். இதுதான் அல்லாஹ்வினுடைய அழைப்பாக குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைக்கின்றான், ஈமானியர்களை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களைத்தான் அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களை அதான் அல்லாஹ் தஆலா அழைத்து குறிப்பிடுகிறான். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டியது, நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இறை கடமைக்கும் இறை கட்டளைக்கும் தான் என்று அல்லாஹ் தஆலா ஈமானியர்களுக்கு விளங்குகின்ற விதத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அழைப்பு எதை நோக்கி இருக்கிறது? தாருஸ் ஸலாம், அமைதியான இல்லத்தை நோக்கி அல்லாஹ் தஆலா நம்மை அழைப்பு விடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு முதல் அழைப்பு எது? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வ யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தி முஸ்தகீம். சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு உணவளிக்கக்கூடியவன் அழைக்கின்ற அழைப்பது அமைதியான இல்லத்தை நோக்கி, சுவர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் தஆலா அழைப்புடுகிறான். வயஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். ஆனால் அந்த பாக்கியம் அடையக்கூடியது யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவரைத்தான் அங்கே கொண்டு செல்கிறான். இந்த நேரான பாதைக்கு அவர்களைத்தான் நாடியவர்களை அல்லாஹ் அழைத்து செல்கிறான். இறைவனுடைய அழைப்பு எங்கே? தாருஸ் ஸலாத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான், அமைதியான இல்லம், சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹ்வுடைய முதல் அழைப்பு, அடியார்களே நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், சொர்க்கத்திற்குரிய காரியங்களை இந்த பூமியிலே செய்யுங்கள், சொர்க்கத்தை அடைவதற்கு செய்ய வேண்டிய அமல் இந்த துன்யா. நீங்கள் தாருஸ் ஸலாமை அடைய வேண்டும் என்றால் இந்த பூமியிலே இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், இறைவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்யுங்கள், இறை கட்டளைக்கு முதலிடம் கொடுங்கள், இதுதான் உங்களை அந்த ஸிராத்துல் முஸ்தகீமிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி அழைப்பு விடுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா அழைக்கின்றார், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரா, வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரா பிஇذنஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 221வது வசனம், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரா பிஇذنஹி வ யுபய்யினு ஆயாத்தி லின்னாஸி லஅல்லஹும் யதذக்கரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சொர்க்கத்தின்பால், பாவ மன்னிப்பின்பால் இறைவனுடைய அழைப்பு இருக்கிறது, மிக உயர்மிக்க அழைப்பு. மனிதன் ஈமானியர்கள் சுகம் அனுபவிக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து காட்ட வேண்டும், பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களுக்காக அழைப்படுகிறான். நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு வாருங்கள் நீங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் வைக்கினு ஆயாத்தி லின்னாஸி லஅல்லஹும் யதذக்கரூன், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக, நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்காக, உங்களை சீர்திருத்திக் கொள்வதற்காக, நீங்கள் சத்தியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இறைவசனங்களை கொண்டு உங்களுக்கு விவரித்து கூறுகின்றோம், விலாவாரியாக கூறுகிறோம். அல்லாஹ் சொல்றான், எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா இறைவசனத்தின் மூலமாக உங்களுக்கு நாம தெளிவுபடுத்துறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும், எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், இதை முதன்மைப்படுத்த வேண்டும். படைத்தவனுடைய அறிவிப்பு இது. எனவேதான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக, படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, நன்மையை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் இறை வசனங்களின் மூலமாக, குர்ஆனுடைய ஆயத்துக்களின் மூலமாக மனிதர்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய ஒரு அழைப்பு இருக்கிறது, அதற்கு அழைப்புக்கு யாரும் தடை விதிக்க முடியாது. அந்த அழைப்பிற்கு வருவதற்கு முன்னால் இறைவன் கூறுகின்ற அழைப்பிற்கு துனியாவில் நாம் தலை சாய்க்கவிட்டால், அந்த அழைப்பை இறைவன் நம்மை கொடுத்து உயிரை எடுத்து விட்டால் அங்கே எந்த பலனும் அடைந்துவிட முடியாது. இம்மையில் அந்த இறைவனுடைய அழைப்புக்கு பதில் தராதவர்களுடைய நிலை இதுதான்.
மரணத்தினுடைய நெருக்கடி எப்படி இருக்கும், மரண பிடி எப்படி இருக்கும், மன்னரையினுடைய பிடி எப்படி இருக்கும். நீ எப்போ உலகத்தில் அல்லாஹ் அழைத்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கவில்லையோ இறைவன் உன்னை கட்டாயப்படுத்தி எடுத்துக்கொண்டு சென்று விடுவான் என்று அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். எனவேதான் அடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அழகான முறையில் சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 21வது வசனம் அழைப்பிடுகிறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், சாபிகு இலா மக்ஃபிர இலா ஜன்னத்தின், அல்லாஹ்வினுடைய இலா ஜன்னத்தின் வ மக்ஃபிர, சாபிகு இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கமும் பாவ மன்னிப்பின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். முந்துங்க. நமக்கு உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் உலக விஷயத்தில் முந்திக் கொள்வதில் போட்டி போடுகிறான், முந்தி செயல்படுத்துகிறான். நீ 2 வீடா, 4 வீடுங்கிறான். நீ ஒரு வியாபாரமா, 5 வியாபாரங்கிறான். நீ 5 மாளிகை 10 லட்சமாங்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பு சாபிகு இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னத்தின், அல்லாஹ்வினுடைய பாவம் மன்னிப்பின் பக்கமும், பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தௌபா செய்வதின் பக்கம் முந்துங்கள், சொர்க்கத்தின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். அதற்குரிய அமல் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, தெளிவுபடுத்தி விட்டப்பட்டது, சொல்லப்பட்டு விட்டது. 23 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்கள் எல்லாம் எது இருக்கிறதோ அவ்வளைகள் அனைத்தையும் அக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு செயல்பாடுகள் என்ன? உங்களுடைய முன்னிலை அதை படுத்துங்கள், அதை நோக்கி வாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த சுருக்கம் இருக்கிறதே, அதை அடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமி எவ்வளவு பெரிய விசாலமானது. அப்படிப்பட்டதான் அந்த சொர்க்கம். யாருக்காக? உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, இவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறார்கள். இறை நம்பிக்கை இருக்கிறதா? இறுதி தூதரை நீங்கள் எல்லா நபிமார்கள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்களா? யாரெல்லாம் ஈமான் கொண்டு நபிமார்கள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ இவர்களுக்காகத்தான் இந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய கடமை கட்டளை கட்டுப்பாடுக்குள் முன்னிலை வகுப்பார்கள், முன்னிலை கொடுப்பார்கள். இபாதத்திற்கு பிறகுதான், வணக்க வழிபாடுக்கு பிறகுதான், மஸ்ஜிதில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்த பிறகுதான் என்னுடைய துன்யாவினுடைய போக்கு இருக்கும், துன்யாவினுடைய நடவடிக்கை இருக்கும், துன்யாவினுடைய செயல்பாடு இருக்கும். இதுதான் உண்மையான இப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சொர்க்கம்? எந்த சொர்க்கம் வானமும் பூமிக்கும் விசாலமா இருக்குதோ அந்த சொர்க்கம் யாருக்கு? யார் இம்மையுடைய வாழ்க்கையில் என்னுடைய இபாதத்து தான் முதலிடம், இபாதத்துக்கு பிறகுதான் துன்யா என்று இறைவன் அறிவிப்பிக்கின்ற அந்த அறிவிப்பு யாருக்கு விளங்குதோ, யாருக்கு செயல்பாட்டில் வருதோ அவர்களுக்காக தான் அந்த சொர்க்கம். அந்த தூதருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரியது என்று நினைத்து எப்படி முன்மாதிரியாக நபிமார்கள் பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் இவைகளெல்லாம் ஏன் சகித்துக் கொண்டார்கள்? சொர்க்கம் பெரியது என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கடமையும் கட்டளை தான் முதலிடம் என்று நினைத்து அந்த தியாகங்களுக்கு பின்னால் தான் அவர்களால் அந்த சொர்க்கத்தை பெற முடிந்தது. அவர்களுடைய தோழர்கள் இருக்கிறார்களா, சஹாபா பெருமக்கள் தன் உயிரையே இந்த மார்க்கத்தினுடைய நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்தவர்கள், நபி அங்கமாக பின்பற்றியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்று நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஈமானுடைய சரியான அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிற சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய நிஅமத். எல்லாருக்கும் கிடைக்காது. உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டா அது கிடைக்குமா? எப்படி வாழ்ந்தா கிடைக்குங்கிறது அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். நம்ம விருப்பப்படி, நம்ம ஆசைப்படி, நம்ம நினைச்ச விதத்தில், நம்ம நினைத்த கோணத்தில் கிடைக்காது. அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அதன்படி யார் நடக்கிறார்களோ ذَلِكَ فَضْلُ اللَّهِ, அதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது என்ன செய்வான்? அல்லாஹ் யுஅதீஹி மை யஷா, எல்லாருக்கும் கிடைக்காது.
எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் உயர்ந்து 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 கொண்டு போனாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய வியாபாரி என்று பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரிதான், அல்லாஹ் யாருக்கு தருவான்? யுஅதி மை யஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. அல்லாஹ் தான் மிக சிறப்புடையவன், சிறப்பு வாய்ந்தவன். அல்லாஹ் தான் அவன் விரும்பியவர்களுக்கு அதை அழைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அவனுடைய சொர்க்கத்தின் பக்கமும் அவனுடைய அழைப்பிற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளியுங்கள், அவனுடைய கடமையை நோக்கி முந்துங்கள். அவனுடைய சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் இதை தான் செய்ய வேண்டும் என்ற அழைப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நன்மையை நோக்கி பயணிக்க வைக்கின்றான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 148வது சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத் ஐனமா தகூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நன்மையான காரியத்தில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், நன்மையான விஷயத்தில் முந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்களை முந்திக் கொள்ளுங்கள். இறை கடமைகளை நிலைநாட்டுவதற்கு முதலிடம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதில் கட்டுப்படுவதில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அறிவிக்கு பண்றான், நீ எதுல முந்தணும், எதுல போட்டி போடணும், எதுல உன்னுடைய ஒவ்வொரு அடியும் செயல்பாடுகளும் எதில் இருக்க வேண்டும் என்றான். ஃபஸ்தபிகுல் கைராத். இறைவன் விரும்புகின்ற காரியத்தில், இறைவன் சொல்லுகின்ற காரியத்தில், இறை கட்டளையினுடைய விஷயத்தில் நீங்கள் ஒருவரை முந்துங்கள். ஏனென்றால் யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ ஐனமா தகூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ. நீங்கள் அப்படி முந்திவிட்டால், அதற்கு முக்கியத்துவம் அளித்து, எவ்வளவு பெரிய வியாபார வேலைகள் இருந்தாலும் எனக்கு இபாதத்து பெரியது என்று நீங்கள் அதற்கு முதலிடம் கொடுத்து விட்டால் அதனுடைய வலு இருக்கிறது, அதனுடைய சிறப்பு இருக்கிறது, அதற்குன்ற கூலி இருக்கிறது. யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ. அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து நாளை மறுமையில் கண் முன்னாடி கொட்டுவான். ஆனால் அதை செய்யலைன்னா நாளைக்கு நரகத்தை கொண்டு வந்து முன்னிலை காட்டுவான். அதையும் அல்லாஹ் அறிவிக்கிறான், யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நன்மையை செய்பவர்களுக்கு கூலி கொடுப்பதில் அல்லாஹ் அதிகாரம் பெற்றவன். பாவத்தை செய்பவருக்கு, இறை கட்டளையை மீறுபவருக்கு, இறைவன் முந்திக்க சொன்ன விஷயத்தில் முந்தாமல் தன் பின்னடைவை நோக்கி பின்னோக்கியவர்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்பதில் நல்ல ஆற்றல் மிக்கவன் என்று ரப்புல் ஆலமீன் அவனுடைய வலிமையை நமக்கு எவ்வளவு எளிமையாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்க. நம்மளை அவனுடைய கட்டளைக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்று சூரத்துல் மாயிதா 5வது சூராவினுடைய 48வது வசனத்தில் சொல்றான், ஃபஸ்தபிகு இலல் கைராத் ஃபஸ்தபிகுல் கைராத் இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ. அல்லாஹ்வின் பக்கம், நன்மையின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் முக்கியத்துவம் அளியுங்கள், முதன்மைப்படுத்துங்கள். மனிதனுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஈமானியர்களுக்கு, யார் அல்லாஹ்வின் தூதரையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் புரியும் இபாதத்தினுடைய உயர்வு என்ன என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வினுடைய நன்மையின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள், உங்கள் அனைவரையும் அன்று ஒன்று சேர்த்து விடுவான். சூரத்துல் வாக்கியாவில் சொல்றான், 56வது சூராவினுடைய 10வது வசனத்தில், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபி ஜன்னாத்தி நஈம். இந்த துன்யாவில் நீங்க அமல்ல முந்தினீங்கன்னா, நீங்க உலக வாழ்க்கையில இபாதத்துல முந்தினீங்கன்னா எங்க முந்தி போவீங்க தெரியுமா? 2வது சாபிக்கு நீங்க சொர்க்கத்தில் முந்திக் கொள்வீர்கள், ஆகிரத்தில் முந்திக் கொள்வீர்கள். அனைத்து முஃபஸ்ஸிர்களும் இதை தான் சொல்கிறார்கள். வஸ்ஸாபிகூன் இலா தாரி துன்யா. துன்யாவுடைய வாழ்க்கையில் நீங்க நல்ல அமல்களை நோக்கி பயணித்து விட்டால், 2வது இலா தரஜத்தில் ஆகிரா, மறுமையுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான். உலாயிக்கல் லதீன, நீங்கள் ரொம்ப தகர்ரபூன இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், எங்க? சொர்க்கத்தில் என்று அல்லாஹ் தஆலா இறை கடமைகளை முந்தியவர்கள், இறை கட்டளைகளை முந்தியவர்கள் எப்படி நபிமார்கள் முந்தினார்கள், எப்படி சஹாபாக்களுடைய மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்திற்கான அறிவிப்பு வரும் பொழுது கேட்ட மாத்திரத்திலே ஓடோடி வந்து நிற்கிறார்கள். பெண்மணிகள் அன்னை ஆயிஷா கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த போர்க்களத்தில் நாங்களே கலந்து கொள்கிறோம் என்று, அந்த அறப்போரிலே கலந்து கொள்கிறோம் என்று கேட்கின்றார்கள். காரணம், அதிலே நன்மையில் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹஜ் தான் அறப்போர் என்று மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் பெண் சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி முந்திக் கொண்டிருந்தார்கள்.
போர் களங்களில் கைகளில் பேரித்த பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பேரித்த பழத்தை தூக்கி போட்டுவிட்டு சொர்க்கம் பெரியது என்று ஓடியவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த சாபிக்கூனை புரிந்தார்கள். இபாதத்தினுடைய முதல் தரத்தை, முதல் அழைப்பை விளங்கிக் கொண்டார்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடியான நிலைகளிலேயும் சஹாபா பெருமக்கள் ஈமானுக்கு உறுதி கொடுத்தார்கள். கஷ்டங்களை, துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். முதல் அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அழைப்பு தான் தொழுகையினுடைய மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அழைப்பு. அதற்கு நாம் முதலிடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பின்னாடி அனைத்து விஷயங்களிலும் நாம் பின்தள்ளதான் படுவோம் என்பது அல்லாஹ்வுடைய மிக பகிரங்கமான அறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் ஒவ்வொரு நபி தோழர்களும் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், ஏன் சொர்க்கத்தினுடைய மகத்துவம் புரிந்தது, அதனுடைய வலு தெரிந்தது, எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சகித்துக் கொண்டார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அமலி யுத்கில்னி ஜன்னah வ இபாஅதினி அனின் நார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எனக்கு சில அமல்களை, சில அறிவுரைகளை, சில செயல்பாடுகளை, அல்லாஹ் விரும்புகிற காரியத்தை சொல்லுங்கள். அதை செய்வதன் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், சொர்க்க வேண்டும், அதை அடையும் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பி ஷையா வ துகீமுஸ் ஸலாத் வ துஅதி ஸகாத் வ தஸிலுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய, சொர்க்கத்தில் கொண்டு போய்விடக்கூடிய அமல்களை அறிவுரை செய்தார்கள். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பி ஷையா, படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள். இதில் முந்தி நிற்க வேண்டும், இதை முற்படுத்த வேண்டும், இதில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்த நிலை என்ன? துகீமுஸ் ஸலாத், இறைவனை மட்டும் வணங்கி ஈமான் கொண்டதற்கு பின்னால் இறைவனால் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். அதில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்களில் இரண்டாவது கட்டத்தை அதைதான் சொன்னால். ஈமானுக்கு பிறகு துகீமுஸ் ஸலாத் வ துஅதி ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும், உறவுகளை, உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும். இதெல்லாம் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள். இதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், முற்படுத்துங்கள். உலக வாழ்க்கையினுடைய உலக காரியங்களை விட இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்திற்கு நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய அழைப்பை பெரியதாக கருத வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை பெரியதாக நினைக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் ஹஜ்ஜினுடைய கடைசி சூரா 22வது சூராவினுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள், நீங்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூல் கைர, நன்மையான காரியத்தை செய்யுங்கள், இதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சுஜூது ருக்கு இல்லாமல், கைர்கள் இல்லாமல், எதை அல்லாஹ் முன்னிலைப்படுத்த கூறினானோ, எதற்கு நீங்கள் முந்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறினானோ அதை நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அதுதான் வெற்றியை தரும். நீங்க பார்வைக்கின்ற உலகத்தில் எவ்வளவோ பெருசா போல நினைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை விட்டு எவ்வளவு உயர்வுகளுக்கு சென்றாலும் அது நாளை மறுமையில் நம்மளை நரகத்திலே தள்ளும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக பலகீனமான ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். எப்படிப்பட்ட பலகீனம்? கண் தெரியாத ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் லைஸ லி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். கண் தெரியாது, நடந்து வர முடியாது, துணைக்கு ஆள் கிடையாது யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசலுக்கு என்னால வர முடியாது யா ரசூலல்லாஹ். மிகப்பெரிய இழப்பு. இதை விட துன்யாவில் பெரிய இழப்பு இருக்கா? கண் தெரியல, கண் தெரியாததை விட ஒரு பெரிய இழப்பு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நிஅமத் எவ்வளவு பெரிய நிஅமத். எல்லாத்தையும் பார்க்கிறோம்,
குடும்பத்தை பார்க்கிறோம், மனைவியை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், இன்பங்களை பார்க்கிறோம், சுகங்களை பார்க்கிறோம், துனியாவினுடைய அனைத்து விஷயங்களையும் சந்திக்கிறோம். அதை பார்க்க முடியாத ஒரு பலவீனமான ஒரு நெஞ்சிலே கஷ்டத்தோடு இருக்கின்ற மிகப்பெரிய சோதனைக்குள்ள ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். யோசித்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யார சொல்லலாம் லைசலிய காயின் எப்போது நீ மஸ்ஜித் பள்ளிக்கு வர முடியாது யார சொல்லலாம், கொண்டு போக ஆள் இல்லை யார சொல்லலாம், வழிகாட்ட ஆள் இல்லை அல்ல, உதவிக்கு யாரும் இல்லை யார சொல்லலாம், நான் வீட்டிலேயே தொழுதுகிட்டுமா யாரும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவரை திரும்பி செல்லும்போது திரும்பி அழைத்து கேட்கிறார், தஸ்மஉன் நிதா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஹய்ய அலஸ் ஸலா, ஹய்ய அலல் ஃபலா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். கேக்குதா கேக்குதா? எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? யாரை பார்த்து? கண் தெரியாதவர், தானா ஏற்படுத்திக்கல, ரப்பு கொடுத்தது, ரப்பு கொடுத்த சோதனை. அவர் கேட்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது கால நஅம் யா ரசூலல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலா கேக்குது, ஹய்ய அலல் ஃபலா கேக்குது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் கேக்குது யா ரசூலல்லாஹ். ஃபஅஜிப், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கேக்குதுனா நீ பள்ளிக்கு வந்துதான் சுஜூதை செய்ய வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எப்படிப்பட்ட ஒரு உயர்வு மிக்க ஒரு மார்க்கத்தில் ஒரு தெளிவு பெற்ற சமூகம்னா, இபாதத்தினுடைய வழிகாட்டல், இபாதத்தை எங்கே நிலைநாட்ட வேண்டும், எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக புரிகின்ற வகையில உணர்த்தி ஒரு சட்டத்தை வகுத்து கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு பெரும் சமூகம் இதை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளாக இந்த பூமியில் நடமாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொன்னார்கள்? கை உடையில, கால் உடையில, எவ்வளவு பெரிய இழப்பு, சாதாரண இழப்பல்ல. அந்த இழப்பிற்கு இஸ்லாம் கூறிய நடைமுறை இதுதான். ஏனென்றால் இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உயர்வானது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முந்த வேண்டும் என்பது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நோக்கி நாம் இருக்கிறோம். அடுத்த அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக. அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் கண்டிப்பாக நோன்பு நோற்றே ஆக வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது ஃபர்லான நோம்பை நீங்கள் நிலைநாட்டி ஆக வேண்டும். ஆரோக்கியம் இருந்த பிறகு அதை செய்யவில்லை என்றால் அதற்கான தண்டனை மிக கடுமையானது, நரக நெருப்பில் தலைக்கீழாக தொங்கவிடப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு இங்கே ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பை நோற்றாக வேண்டும் என்று இறைவன் அழைப்புடுகிறான். அந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்வதற்காக 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொடுத்திருக்கிறான். இரவு தொழுகைகள் நமக்கு இரவு தொழுகை கியாமுல் லைல் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் இரவு தொழுகையை தொழுது கொண்டே இருப்பார்கள். பரலான தொழுகையை போல அதை அவர்கள் நிலைநாட்டிக் கொண்டே இருந்தார்கள். காரணம், அதனுடைய அந்தஸ்தும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த தொழுகைகளை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகைகளை நிறுத்தி நிதானமாக ருக்கூகளையும் சுஜூதுகளையும் பரிபூர்ணமான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா அம்மையார் அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இரவு தொழுகையினுடைய 13 ரக்காயத்து 11 ரக்காயத்துக்களும் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று சொன்னால், எல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஓதுதல் இருக்கிறதே நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள், நீண்ட நேரம் ஓதுவார்கள். இறைவனுடைய கட்டளை ஒரத்திலல் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் நிறுத்தி நிதானமாக முறையாக ஓதுங்கள். இறை இபாதத் என்பது இறைவனாலும் இறுதி தூதராம் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள். அவைகளில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ருக்கூகளும் சுஜூதுகளும் பரிபூர்ணமான முறையில் இருந்தால்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களும் யோசிக்க வேண்டும், எங்கே அந்த தொழுகை நிறுத்தி நிதானமாக நடக்கின்றது, எங்கே ஓதப்படுகிறது, அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அறியாதவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும், வராதவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை அந்த
அந்த நன்மைகளை பங்கெடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அறிந்திருக்கும், நாம் தெரிந்திருக்கும், நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்ல, அதை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டிய கடமை, பிறருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டிய கடமை, பிறரையும் அந்த சத்தியத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய பொறுப்பும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு தொழுகையினுடைய சுஜூது ருக்கு முழுமை பெற்றால் தான் முறைமை பெற முடியும், வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதர் வந்து தொழுகின்றார். தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சலாமுக்கு பதில் அளிக்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், இறுதிய ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவில்லை, மீண்டும் போய் தொழு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க. எப்படி சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எதுவும் தெரியாது சொல்ல முடியாது, ஏமாற்றவர் ஏமாற்றலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்களை, ஒவ்வொரு ரக்காத்தினுடைய அணுகளை, முறைகளை, அர்கான்களை, அதனுடைய சுஜூதுடைய எலும்புகள் வளையக்கூடிய இடங்களை அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர், ஏன்னா இபாதத் நன்மையை தரக்கூடியது, மறுமையில் போய் நன்மை இழந்து நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தொழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க. சலாம் சொன்னார். சலாமுக்கு பதில் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தொழல்பா, மீண்டும் போய் தொழு. இத வார்த்தையை சொல்றாங்க. சார் இர்ஜி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து சலாம் சொன்னார். திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ தொழுவுல போய் திரும்பி தொழு. 3வது முறையும் அவர் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தார். திரும்பவும் சொன்னாங்க, நீ தொழுவுல திரும்பி போய் தொழுவுட்டாங்க. திரும்பி அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதை விட அழகான முறையில் எனக்கு தொழத் தெரியவில்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா கும்த இலா ஸலாத்தி ஃபகப்பிர், நீ தொழுகைக்கு நின்றால் தக்பீர் ஃபக்ர மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து எது உனக்கு தெரியுமோ அதை நீ ஓது. ஃபைதா ரக்கத ஃபர்க ஹத்தா தத்மைன ராக்கியா, உன்னுடைய ருக்கு சரியில்லைப்பா, உன்னுடைய ருக்கு முழுமை பெறல, அவசர அவசரமா செய்யற, முறையா குனியல, ருக்குல இத்திமினான் கிடைக்கல, சுபான ரப்பில் அலா என்று உன்னால் 3 முறை சொல்ல முடியவில்லை, சுபான ரப்பில் அதீம் என்று சொல்ல முடியவில்லை, முழுமைப்படுத்தவில்லை, உன்னுடைய முதுகு எலும்பு வளையல, முழுமை பெறல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, ஃபர்கா அத்தா தத்மைன ராக்கியா, உன்னுடைய ருக்கு முழுமை பெறணும், உன்னுடைய விழா எலும்புகள் மடங்கணும், முழுமையா நிற்கணும். அது எழுந்து நீக்க ருக்குவிலிருந்து எழும்பொழுது உன்னுடைய விழா எலும்புகள் நிறைந்த நீண்டதாக முழக்கி நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதெல்லாம் இல்லை உன்கிட்ட, உன்னுடைய ருக்குல இல்லை. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் தொழுகையே இல்லைன்ட்டாங்க. ஃபஸ்ஜுத் ஹத்தா தத்மைன சாஜிதா, சுஜூத் செய்றீங்களா, அதை முழுமையான முறையில் சுஜூத் செய்யுங்க, முழுமையான முறையில் ஓதுங்க. உங்களை கையை வைக்க வேண்டிய முறைப்படி கிப்லாவை நோக்கி ரொம்ப விரிக்காம, ரொம்ப நெருக்காம நடுநிலையா வச்சு வைங்க, முட்டியை வைங்க, நெத்தியை வைங்க, சுஜூத வைங்க, அழகான வார்த்தைகளை அல்லாஹ் நினைத்து சரியான முறையில் ருக்குவ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காயத்தினுடைய ருக்குகளை தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா இந்த உம்மத்து நாளை மறுமையில வந்து நிற்கும் போது தொழுதுட்டு தொழுகையற்ற நிலையில் வந்து நின்றக்கூடாது. எவ்வளவு கவனம் எடுத்தாங்க சமுதாயம். இது எப்படி தட்டி எழுப்பி இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு தெளிவுபடுத்துறாங்க. உன்னுடைய சுஜூது இப்படி இருக்கணும். சஜிதாவிலிருந்து எழுந்து அடுத்த ரக்காயத்துக்கு நீ போகும் பொழுது நிம்மதியாக உட்கார்ந்து அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி வஜ்புர்னி ஓது. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு, பொறுமையை கொடு, சபரை கொடு, ரிஸ்கை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு. 2 சஜிதாக்களுக்கும் இடையில் அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி முடிச்சுட்டு தான் சொன்னாங்க, ஃபஃஅல் ஸாலிக ஃபீ குல்லி ஸலாத்தி, உன்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இதை நீ கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள், தொழாதவர்களுடைய நிலை வேறு, தொழுகின்றவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. நாம தொழுக அந்த குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அதிலே அனைவர்களுக்கு அந்த முழுமையான மாதத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அந்த இரவுகளிலே நாம் தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல ருக்கு சுஜூதுகள் எங்கே முழுமைப்படுத்தப்படுகிறது தேட வேண்டும், அதை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள், அழைப்பு விடுங்கள் அவர்களுக்கு. ஒவ்வொரு நபரை அழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகையினுடைய முழுமை பெறுவதற்கும் ருக்கு சுஜூதுகளும் மிக அவசியம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இபாதத்தில் இதை நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்
வேண்டும். நம்முடைய இபாதத்தின் மூலமாக நாளை மறுமையில் செய்துவிட்டு சென்று கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அத்தனை மார்க்க சட்ட திட்டங்களில் ஒவ்வொரு சஜிதா ஒரு ருக்கு உடைய நிலைப்பாடுகளை குறித்து ஒரு தூதர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றால் இதை சாதாரணமாக நினைத்து கடந்து விட முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு தூதர் ஏன் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள்? நாளைக்கு இந்த உம்மத் இழந்து விடக்கூடாது, நரக நெருப்புக்கு தீக்கட்டைகளாக இந்த உம்மத்து மாறிடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் தூதரும் விளக்கிய ஒவ்வொரு செய்திகளையும் பெரியது என்று நினைத்து உள்ளத்தில் ஈமானோடு பதிய வைத்து அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செயல்படக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இறை கடமை இறை கட்டளைக்கு முன்னிலைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் தாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இதுதான் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி நிற்கும் என்பதை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி விடாதீர்கள். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். நாம் நன்மையை அடையக்கூடிய எல்லா வழிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நன்மையான காரியத்தை அடைவதற்குரிய மாதங்களை நாம் அடைய அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்க இருக்கிறான். எனவே நம்மளால் ஆன தர்மங்கள் நல்ல பணிகளுக்கு அதிகம் அதிகம் வாரி கொடுக்க வேண்டும். அறியாத விதத்தில் கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய வலது கையால் கொடுக்கப்படுகிறது. இடது கையாருக்கு தெரியாத அளவுக்கு ஒரு அடியானுடைய தர்மம் தனக்கும் அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும் என்கின்ற ஒரு தர்மத்தினுடைய உயர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரிய ஒரு சிறப்பை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபஅத்துன் யதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளிலே நிழலே கிடைக்காத அந்த வெப்ப தாக்குதலுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் நிழல் கிடைக்கக்கூடிய 7 நபர்களில் ஒரு நபர் யார் தெரியுமா? தான் கொடுக்கிற தர்மம் தனக்கும் என் தூதர் அல்லாஹ்விற்கு மட்டுமே தான் தெரியும். வசூல் செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. மூடி போட்டு விட்டோம் என்றால் அதற்கு அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய அரிசின் கீழ் அல்லாஹ்வுடைய நிழலே கிடைக்காத அந்த நிழலில் அல்லாஹ் தஆலா தன் கரம் திறக்கும் தன் கூடி யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கும் தனக்கு மட்டுமே தெரிந்து செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பை சொன்னார்கள். நாளை மறுமையில் நீங்கள் அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தர்மங்களையும் செய்வதற்கு வருகின்ற புனித மிகுந்த ரமலான் காலங்களில் நமக்கு எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் வழிகாட்டுகிறான் என்றால் அப்படி ஒரு அடியானாக அல்லாஹ் என்னை சேர்க்க மாட்டானா என்று நினைத்து அப்படி ஒரு தர்மத்தில் நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தர்மங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.